அம்மா அங்க போனாங்களா? என்ன சொன்னாவா? என்ன சொன்னா அந்த உஷா? நம்ம அம்மா யாருக்கிட்டயும் இந்த அளவு கெஞ்சி நான் பார்த்தது இல்லைன்னு. ஆனா அந்த உஷா எதையுமே காதுல வாங்கிக்கல. நம்ம அம்மாவை ரொம்ப கேவலப்படுத்திட்டான் அவ. நம்ம அம்மாக்கு எப்போதுமே டிக்னிட்டியும் டீசன்சியும் ரொம்ப முக்கியம். ஆனா அந்த உஷா நம்ம அம்மாவோட டிக்னிட்டியை குறைச்சது மட்டும் இல்லாம ரொம்ப இன்டீசென்டா பிஹேவ் பண்ணிட்டானே. ஒரு வேலைக்காரியை ட்ரீட் பண்ற அளவு கூட நம்ம அம்மாவை ட்ரீட் பண்ணலன்னு. நம்ம அம்மா வலத bloody swine. நல்ல வேலைன்னு நீங்க அந்த இடத்துல இல்ல. இருந்திருந்தீங்க நீங்க அந்த இடத்துலயே உயிரை விட்டுருப்பீங்க. அவ வார்த்தையால மட்டும் அம்மாவை கேவலப்படுத்தலன்னு. What do you mean? அம்மா ஆசையா வாங்கின நகை புடவை எல்லாத்தையும் ஒரு குப்பை தூக்கி எறிகிற மாதிரி அம்மா மூஞ்சில வீசி எரிஞ்சிட்டான அவ. உஷா, I'm gonna kill you. Hey, எங்கடா போற? விடுங்க. I'm gonna kill her. Cool down, I say. Cool down. Come on. Cool down. மிஸ்டர் ராதி, டாக்டர், இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இன்னும் 2 ஹவர்ஸ்ல கண்ணு முழிச்சிருவாங்க. அம்மா சரியாயிடுவாங்கல்ல? யா, ஷீல் பி ஆல் ரைட். அப்புறம் ஏற்கனவே அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு இல்லையா, அதனால க்ளோஸா அவங்கள மானிட்டர் பண்ண வேண்டியது அவசியம். அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸாவது அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும். ஓகே டாக்டர், இப்போவே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடலாம். ஓகே. அண்ணா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த உஷா தானே. உஷா, அந்த உஷா தான். அந்த உஷாவை நான் சாவடிக்க போறேன். I'm gonna kill her. Congrats Aarti. Thank you. Congrats Aarti. Thank you. Congrats Aarti. Thanks. Congratulations Aarti. Thank you. Congrats. Thanks. எப்படி Aarti உன்னால அச்சீவ் பண்ண முடிஞ்சது? நான் கொஞ்சம் வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனா இவ்ளோ Congratulations, மார்க்ஸ். Aarti. ஓ, thank you sir. We are proud of you. நடந்த செலக்ஷன்ல நீ அவுட்ஸ்டாண்டிங்கா வந்திருக்க. Thank you sir. அது மட்டும் இல்ல, ஆல் ஓவர் இந்தியால செலக்ட் ஆன 10 பேர்ல நீ ஃபர்ஸ்ட் வந்திருக்க. நிஜமாவா சார்? அந்த 10 பேர்ல நீதாம்மா ஃபர்ஸ்ட். சந்தோஷமா இருக்கு சார். ஆர்த்தி, இந்த 10 பேருக்குள்ள நடக்கிற டெஸ்ட்ல நீ நல்லபடியா பாஸ் பண்ணிட்டனா நாசா ரிசர்ச் சென்டர்ல போய் சேர்ந்துடலாம். அதுக்கப்புறம் மேல் படிப்பு ஆராய்ச்சின்னு பெரிய ஆளா இல்ல. ஆமாம்மா, நீ உன்னோட மேற்படிப்புக்கு எந்த செலவும் செய்ய தேவையில்ல. எல்லா செலவையும் அவங்களே ஏத்துப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் அது இதுன்னு உனக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கும். மேல மேல படிக்கலாம், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். Nobody can stop you. Thank you sir. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க என் மேல காட்டின அக்கறையும் No, 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 உங்களோட no, no. கைடன்ஸும் தான். நோ, எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நாங்க ஒரே மாதிரி தான் சொல்லி தரோம். ஆனா உன்ன மாதிரி யாராவது ஒருத்தர் தான் வைரமா ஜொலிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் மொத்தத்துக்கும் காரணம் உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய படிப்பு, நீ எடுத்துக்கிட்ட அக்கறை தான் காரணம். Thank you sir. ஆர்த்தி, அடுத்த கட்ட டெஸ்ட்லயும் நீ முதல் ஆளா வரணும் என்ன? நிச்சயமா சார். எனக்கு படிப்பு தான் லட்சியம். நான் கண்டிப்பா அதுலயும் ஃபர்ஸ்ட் வருவேன். உங்களுக்கும் நம்ம காலேஜுக்கும் நிச்சயமா நான் பெருமை சேர்ப்பேன் சார். You are right, Aarti. All the best. Thank you sir. Come on. ட்ரீட் எல்லாம் கிடையாதா? கொடுத்துட்டா போச்சு. கிளம்புறா Aarti. Bye bye. நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கால. ரொம்ப பெரிய விஷயம். உஷா, 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 உஷா எங்க? கேக்குறல உஷா எங்க? இல்ல மாப்ள, மாடில. மாப்ள. You bloody swine! Hey, Adi, விடு. Adi, stop it. Adi, stop it, Adi. This is the limit. Stop it. உன்னை கொன்னுட வேண்டி. என்ன சொன்ன? என் அம்மா பார்த்து தகுதி இல்லாதவன சொன்ன நீ. Adi, stop it. Adi, stop it, I say. நீ யார நடிக்க? யார நீ நடிக்க? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? எனக்கு தாலி கட்டின புருஷனா இருந்தா கூட என் மேல கை வைக்க நான் அனுமதிக்க மாட்டேன். நீ யார நடிக்க? நிறுத்துறே. என்ன நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டல்ல, திட்டம் போட்டு எல்லாத்தையும் பண்ணிருக்கல்ல.
ஊரை கூட்டி என்னை அசிங்கப்படுத்தி எங்க அம்மாவையும் கேவலப்படுத்தல. இப்ப அவங்க எங்க இருக்காங்க தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. என்ன பிடிக்கலன்னா சொல்லி தொலைய வேண்டியதானே. ஏன்டி இப்படி நாடகம் போட்ட? என் குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாத்தையும் வாங்கிட்டீங்க. ஏன்டி இப்படி எல்லாம் பண்ணாதே. ஏய், வலிக்குதுல? இப்போ உனக்கு வலிக்குதுல? உனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது இவ்வளவு ஆதங்கப்படுறியே, இதே வலி தானே அபிக்கும் இருந்திருக்கும்ல. உனக்கு வேற அவளுக்கு வேறயா? இந்த வலி உனக்கு தெரியணும், உனக்கு தெரியணும் இந்த வலி. காரணமே இல்லாம அபிய வெறுத்த, எங்க எல்லாரையும் ஒட்டு மொத்தமா அந்த ஆபீஸை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டேன். வெளியில வந்த நாங்க சின்னதா ஒரு ஆபீஸை வச்சு தொழில் ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமாவது நீ எங்களை நிம்மதியா இருக்க விட்டியா? இல்லையே, தேடி தேடி வந்து எங்க வேலையை கெடுத்த. அதையும் மீறி நாங்க எப்படியோ வேலையை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு கட்டிடத்துக்கு வந்த பய சத்தனை பெரிய தூண்டி விட்டு கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கி எங்க எல்லாரோட வேலையை நீ ஒட்டு மொத்தமா நிறுத்திட்ட. நீ கொடுத்த அத்தனை கஷ்டங்களையும் மீறி அபி போராடிட்டு இருந்தப்போ அவ மேல கொலை பழைய சுமத்தி அவளை ஜெயில் வரைக்கும் போக வச்சுட்டல. என்ன பாக்குற? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா, இந்த விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சப்போ நான் எப்படி அதிர்ந்து போனேன்னு தெரியுமா? ஆதிங்கிற ஒரு மனுஷனுக்குள்ள இப்படி ஒரு மிருகம் இருக்கான்னு தெரிஞ்சு நான் அப்படியே திகைச்சு போயிட்டேன். இது எல்லாத்தையும் தெரிஞ்சும் அத்தனை விஷயத்தையும் உன்கிட்ட இருந்து மறைச்சு நான் ஏன் உன்கிட்ட திரும்பி வந்தேன் தெரியுமா? அபிப்பட்ட வலிய வேதனைய நீ புரிஞ்சுக்கணும்னா நீ இன்னைக்கு நிக்கிற பாரு, இதே நிலைமைக்கு நீ வந்தாதான் உனக்கு அது புரியும். அந்த வலி உனக்கு தெரியணும்ன்றதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் செஞ்சேன். இந்த ஒரு அடிக்கே நீ இப்படி துடிக்கிறியே. சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்தவ அபி. அவளுக்கு நீ எவ்வளவு கஷ்டம் கொடுத்த, அவளை எவ்வளவு வேதனைப்படுத்தின. அந்த கஷ்டம் எல்லாத்தையும் மீறி அவ இன்னைக்கு நிக்கிறானா, அவ தாண்டா பெரியவ. அவ முன்னாடி நீ எல்லாம் சாதாரண ஆளு. அப்படி என்னடி அவ என்ன விட உனக்கு முக்கியமா போயிட்டா? அபி எனக்கு ஃப்ரெண்ட், அவ என்னோட உயிர் தோழி. அதான் நான் பாதியில கழட்டி விட்டால. ஏ போயா, அவ என்ன கழட்டி விடவும் இல்ல, நான் மனசார அந்த ஆபீஸை விட்டு வெளியே வரவும் இல்ல. நான் நல்லா இருக்கணும்னு தான் அவ நினைச்சா. உன்னை விரும்பிட்டேன்ற ஒரே காரணத்தினாலதான் என் கூட சண்டை போடுற மாதிரி நடிச்சு அந்த ஆபீஸை விட்டு என்ன வெளியே அனுப்பினான். ஆனா அதை செய்யறதுக்கு அவ மனசு அளவுல எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான்னு எனக்கு மட்டும்தான் புரியும். எனக்கும் அபிக்கும் நடுவுல இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் உன்னால புரிஞ்சுக்க முடியாதாதி. நீ ஒரு பிசினஸ் மெஷின். மத்தவங்களோட ஃபீலிங்ஸ் உணர்ச்சிகளை உன்னால புரிஞ்சுக்கவே முடியாது. சரி, அம்மா அம்மா இப்படி துடியா துடிக்கிறியே, மத்த பொண்ணுங்களை உனக்கு மதிக்க தெரியலையே, ஏன்? அம்மாவும் அபியும் ஒண்ணா. பார், உனக்கு உங்க அம்மா எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் ஏன் அபி எனக்கு முக்கியம். இப்போ எங்களுக்குள்ள ஒரு இடைவெளி இருக்கலாம், ஆனா மனசளவுல நாங்க ரெண்டு பேருமே பக்கத்துல தான் இருக்கோம். அபி எனக்கு ஃப்ரெண்ட், எனக்கு என்னைக்குமே நல்லதை தான் நினைப்பா, நல்லதை தான் அவ செய்வா. கொஞ்சம் யோசிச்சு பாரு, உன் அக்கா தங்கச்சிக்கு நீ இப்படி குடும்பம் பண்ணுவியா? ஏன் ஒரு பொண்ணை குடும்பப்படுத்துறதுக்கு ஒரு அளவு இல்ல? அபி ஜெயிலுக்கு போய் கஷ்டப்பட்டதுக்கு நீ ஒரு காரணமா இருந்திருக்க. எவ்வளவு வாட்டி சொல்லிருக்க, லைஃப் வேற. வாய மூடு. எல்லாருக்கும் தெரியும் யூஷுவல் டயலாக், லைஃப் வேற பிசினஸ் வேற. மண்ணாங்கட்டி. பிசினஸ்ல இவ்வளவு குடும்பக்காரனா இருக்கிற ஒரு மனுஷன் குடும்ப வாழ்க்கையில மட்டும் எப்படி நல்லவனா இருக்க முடியும்? உன்ன மாதிரி ஒரு மனுஷன் நம்பி கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறதுக்கு நான் தயாரா இல்ல. இது பார், என் அம்மா ஒரு பொண்ணு தான். நான் அவங்கள தெய்வமா மதிக்கிறேன். அம்மாவை மதிக்கிறவன் மத்த பொண்ணுங்களையும் மதிக்கதான் செய்வான். உனக்கு ஆம்பளைங்கிற திமிரு. நீ ஒரு திமிரு பிடிச்ச மனுஷன். பொண்ணுங்கன்னா இந்த வேலையை தான் செய்யணும்னு நீ உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க. அபி ஒரு பொண்ணு தானே, அவ எப்படி உனக்கு எதிரா பிசினஸ் ஆரம்பிச்சு உனக்கு போட்டியா நிக்கலாம்? அந்த ஆதங்கம் உனக்கு, ஆத்திரம், வெறி. நீ ஒரு ஆணாதிக்கம் பிடிச்ச மனுஷன். அதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. உன் அம்மா மேல பாசம் இருக்கிற மாதிரி உருகுறியே, அதுக்கு பேரு பாசம் இல்லாதி. அது ஒரு மனோவியாதி. மனோவியாதி. என்ன சொன்ன? மனோவியாதியா? You mean I'm a
சைக்கிக் எஸ் யூ செட் இட். நீ ஒரு சைக்கோ, வெரி பிடிச்ச ஒரு சைக்கோ. Psychic. Yes, I'm a psychic. நான் ஒரு psychic. வெரி பிடிச்சவன், அனாதிகம் பிடிச்சவன். எஸ். Yes, I'm a psycho. அப்படி ஏண்டி பெங்களூர் போறப்போ என் கூட உன்னா படுத்த சொல்லி ஏன் படுத்த? அந்த அளவுக்கு உனக்கு உடம்பு சும்மா கேக்குதுல்ல? கேக்குதா? போடா, நீ ஒரு மனுஷனா? என்னடா மனுஷனே இல்லைன்னு சொல்லிட்டியே, அப்புறம் ஏண்டி 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 என் கூட படுத்த? ஏன் படுத்த? Stop it! Bloody hell. அப்ப நான் உன்னை உண்மையா காதலிச்சேன். நீதான் எனக்கு புருஷங்கிற நம்பிக்கையில தான் நான் அதுக்கு சம்மதிச்சேன். ஆனா இப்போ என்ன? உனக்கு தான் நஷ்டம். ஒரு பொம்பளை கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்த கூட படுத்தான். அதுக்கு இந்த சொசைட்டில என்ன மரியாதை உனக்கு தெரியுமா? உனக்கு தான் நஷ்டம். ஏன் நிறுத்து? என்ன நஷ்டம் அது இதுங்கிற? அதுல உனக்கு சந்தோஷம் கிடைச்சதுன்னா அது எனக்கும் சந்தோஷம் தான். எனக்கு அதுல நஷ்டம்னா அது உனக்கும் நஷ்டம் தான். இதுல என்ன ஆம்பளை பொம்பளைன்னு வித்தியாசம் பாக்குறேன்? உடல் ரீதியா உன்னோட இணைஞ்சது ஒரு கெட்ட சம்பவம். மேல பறக்கிற காக்கா நம்ம மேல எச்சம் போட்டுதுன்னா அதை நம்ம தண்ணி தொட்டு தொடக்கிறது இல்ல. அந்த மாதிரி இதை நினைச்சிட்டு போறேன். இது பாருடி, பாம்பேல எவ்வளவு கோடீஸ்வரர் பொண்ணுங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டாங்க தெரியுமா? அதெல்லாம் விட்டுட்டு உன் மேல ஆசைப்பட்டது எனக்கு தேவைதாண்டி, தேவைதான். என் ஸ்டேட்டஸ விட்டுட்டு உன்ன மாதிரி ஒரு லோஃபரை விரும்பினது என்னோட தப்புதான், தப்புதான். என்ன நம்ப வச்சு கல் தடுத்துட்டியடி. என் அம்மாவை அம்மானு படுத்துட்டல. இத நீயா செய்யல, நீயா செய்யல. அந்த அபி அவ உன்னை தூண்டி விட்டுட்டு எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டா. அவளை நான் விட மாட்டேன். இங்க பாரு, அவ கூட சேர்ந்து நீயும் சீரழிய போற. அதை நான் பார்க்க தான் போறேன். இத பாரு, அபிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது என்னோட தனிப்பட்ட முடிவு. உனக்கு ஏது தனிப்பட்ட முடிவு? நீ அந்த அபியோட ஜால்ரா. அவ கூட சேர்ந்ததுக்கு நீ அனுபவிப்ப, அனுபவிப்ப. என்ன சொன்ன? நாம இருக்கோம் இல்ல? இனிமேதாண்டி, இனிமேதான் நீயும் அபியும் இந்த மிருகத்தோட முழு உருவத்தை பார்க்க போறீங்க. சொல்லிவை அந்த அபி கிட்ட. இனி அவளையும் உன்னையும் காலி பண்றதுதான் என்னோட முழு வேலை.
மாப்பிள மாப்பிள என்ன மாப்பிள யார் அவளுக்கு மாப்பிள? அவ தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டா. தெரியாம பண்ணிட்டாளா? தெரிஞ்சுதான் பண்ணிருக்கா. அவளே சொல்றா அபிக்காக தான் பழி வாங்கினேன்னு. அந்த அபி சொல்லிதான் இதெல்லாம் இவ செஞ்சிருக்கா. இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. You got it? ஆதி ஆதி Goodbye forever. ஆதி ப்ளீஸ். போச்சு. எல்லாமே போச்சு.